ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री योगीराम सूरत कुमार सद्गुरुवे नमः। अखंड मंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री योगीराम सूरत कुमार सद्गुरुवे नमः। गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु तस्मै श्री योगीराम सूरत कुमार सद्गुरुवे नमः। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। जय भगवान योगीराम सूरत कुमार गुरु मगराज योगीराम सूरत कुमार। जय भगवान योगीराम सूरत कुमार गुरु मगराज योगीराम सूरत कुमार। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। जय भगवान योगीराम सूरत कुमार गुरु मगराज योगीराम सूरत कुमार। जय भगवान योगीराम सूरत कुमार गुरु मगराज योगीराम सूरत कुमार। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राजा। योगीराम सूरत कुमार महाराज की जय वो வெற்றி வெற்றி जयम जयम ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி। योगीराम सूरत कुमार शिव 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 हर घर हर घर। योगीराम सूरत कुमार शिव 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 हर घर हर घर। योगीराम सूरत कुमार शिव 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 हर घर हर घर। शिव 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 हर घर हर घर। योगीराम सूरत कुमार शिव 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 हर घर हर
ராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய் ஓம் ராஜா ராம் சுரத்குமார் ஜெய குரு யோகி ராம் சுரத்குமார் குரு மகராஜ் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு யோகி ராம் சுரத்குமார் குரு மகராஜா ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராஜா சபையா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய் ஓம் வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா 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 ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா சீதாராம் 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 நாத மகாராஜ் கி ஜெய் ஓம் பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய் ஓம் வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா 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 யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா ஐயா சிவ சிவ அரகர அரகர் ஐயா சிவ சிவ அரகர அரகர 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 நாதன மகாராஜ் கி ஜெய் ஓம் இதெல்லாம் பகவான் 1968 அடியனுக்கு சொல்லி கொடுத்தது. அது எல்லா இடமும் பாடணும்னு இருக்காங்க. அதில் தாற்பயங்கள் பகவானுடைய நாமந்தான்.
நாம ஜபந்தான் நம்முடைய ஜீவன், அடிப்படை, ஆதாரம். இன்னைக்கு விஸ்வநாதன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த சத்சங்கம் இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால் அது உடனே சாமி இதை எடுத்து நகர் வீதி சுற்றி வந்தோம். நாங்கள் எல்லாரும் குளிக்கல, பல்லு விளக்கல்ல. சுவாமி சொல்றார், நோ நீட், கேரி ஆன் chanting the beggar's name all the times. Whenever time permits, chant this beggar name, do it அப்படின்னு இருக்காரு. ஒரு போய் எல்லாம் பல்லு விளக்கல்ல, கொஞ்சம் தள்ளிலாம் நிற்கணும். அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு சுவாமியுடைய உருவத்தை தாங்கி நகர்வரம் போகணும்னு சொல்லி அப்படி வர்றாரு. அந்த உடனே நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அது ட்ரெயினில் இருந்து வந்த உடனே அப்படியே வந்தாச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம ஜபமே ஜீவன், ஆதாரம், அடிப்படை. அப்படி இருந்தால் தான் நம்ம சம்சார சாகரத்திலிருந்து கடை தேர முடியும். என்ன இல்லைன்னா முடியாது. இன்று வருமோ, நாளை வருமோ, நாளை மறுநாள் யாருக்கு வீட்டுக்கு போய் சேர்வீங்களா? நோ கேரண்டி. ஆனால் யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம் உனக்கு கேரண்டி. இஸ் ஆல்வேஸ் வித் யூ. என்ன பாரு, நம்முடைய மருமகன் கால் ஆக்சிடென்ட்லேருந்து ஆள் இப்படி தொங்கிட்டு கிடக்குது. இன்னைக்கு நடந்து வந்திருக்காருன்னா அவர் கொடுத்த பிச்சை, உயிர் பிச்சை. அதெல்லாம் சாட்சியாக காட்டி கொடுப்பார். அவங்கள ஒரு காரணமாக வச்சு எல்லாம் பண்ணுவார். அதுபோல் இன்னைக்கு உயிரோட நான் 38 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அவர் போட்ட பிச்சை. அதுக்கு கைமாறு என்ன? நாமும் சொல்லு. விஸ்வநாதன் சாருக்கு தெரியும், காணிமடத்தில் வந்து அகண்டநாமத்தில் 3 நாள் இருந்து அந்த நாமத்தை சொல்லுவது பல ஆண்டுகளாக பண்ண. இன்னைக்கு இங்கே வருதுன்னா நிச்சயமாக கோயில் எழும்பும். இது உலகத்துக்கு சென்னம் பெற்றணும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை தெரிந்து கொள்வோம். சத்குரு நாதனே பாபா வா, சத்குரு நாதனே பாபா வா, சத்குரு நாதனே பாபா வா, சத்குரு நாதனே பாபா வா, யோகிராம் சுரத்குமார் 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 பாபா வா, என் குருநாதனே பாபா வா, என் குருநாதனே பாபா வா, எங்கள் குல தெய்வமே பாபா வா, எங்கள் குல தெய்வமே பாபா வா, என் குருநாதனே பாபா வா, என் குருநாதனே பாபா வா, எங்கள் குல தெய்வமே பாபா வா, எங்கள் குல தெய்வமே பாபா வா, ஓடி ஓடி வா, ஓடி ஓடி வா, ஆடி ஆடி வா, ஆடி ஆடி வா, ஆடி பாடி வா, ஆடி பாடி வா, பாடி ஆடி வா, பாடி ஆடி வா, இப்போ வா இங்கே 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 வா. குருநாத மகாராஜ் கி ஜெய் ஓம். எவ்வளவு கருணை கடல் பகவான் கிடைச்சிருக்காரு. எவ்வளவு வைப்ரேஷன் இங்க இருக்கு. If you chant this beggar name, I will come there. Whatever you are. நான் கொடுப்பேன். பேப்பரை பரவு படிக்கலாம், பேப்பரை பரவு படிக்கலாம், அப்படியே மடிச்சு பக்கத்தில் வச்சுருங்க. எனவே பகவானுடைய நாமம்தான் நம் உயிர், ஜீவன். அதை நினைச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைக்குமா? கிடைக்காது. தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டேன். விஸ்வநாதன் கண்டு கொண்டார். அதனுடைய பரிகாரம் தான் நாமம் சொல்லுங்க, நாமம் சொல்லுங்கன்னு சொல்றார். அடியனுக்கிட்ட உலகம் முழுவதும் நீ நாமம் பிரச்சாரம் பண்ணணும். மலேசியாவில் முஸ்லீம் நாடு, நாமம் சொல்ல விடுவானா? இப்போ இங்கே ஒரு கோயிலை புதுப்பிக்கிறதுனாலும் இங்கே தமிழ்நாட்டில் முடியாது.
கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மலேசியாவில் 2 முஸ்லீம் கண்ட்ரியில் 2 இடத்துல கோயில், யோகிராம் சரத்பார் மந்திராலயம் பிரான்ச் காணிமடம் நம்பர் 1 ரவாங் ஈப்போ 2 மாநிலத்தில் கட்டியிருக்கோம். இது அவருடைய கருணை அல்லவா? அப்படிப்பட்டவனுடைய அருமை எப்படி! அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம் அபார மகிமா குரு கடாச்சம் அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம் அபார அதி அபாரம் அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அபார மகிமா குருகடாட்சம் அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அபார அதி அபார அதி அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம் அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமாவோம் அதி அபார மகிமாவோம் அபார அதி அபார அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அபார மகிமா குருகடாட்சம் அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அழுந்தோறும் அணைக்கும் மன்னை அழுந்தோறும் அணைக்கும் மன்னை என் குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அபார அதி அபார அதி அபார மகிமாவோ அதி அதி அபார மகிமாவோ அபார மகிமா
யோகிராம் சூரத்குமார் வைகுண்ட சுவாமி யோகிராம் சூரத்குமார் திருப்பதி சுவாமி யோகிராம் சூரத்குமார் திருப்பதி சுவாமி யோகிராம் சூரத்குமார் ஞானானந்த 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 தேவா ஞானானந்த 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 தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஞானானந்த சத்குரு தேவா ஜெய் போ. அப்படிப்பட்ட பெருமானுடைய விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா? யாரு கிடைக்கும்? பெரிய சாதாரணப்பட்டவரா? மகான் அல்ல, சாது அல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. குபட்டை சிரட்டையுடன் பனை போலை விசிறியுடன் அண்ணாமலையில் இருப்பான் சிவனே ஐயா. கண்டு பணிந்தவர்க்கு கை நிறைய உண்டு, கைலாசம் அங்கே உண்டு. சத்துள்ள முத்து அப்பா, சகலவினை தீர்க்கும் முத்து. கண்டவர் எடுத்திடுங்கோ உங்கள் காரண தெய்வம் ஐயா, உங்கள் காரண தெய்வம் ஐயா, காரண தெய்வம் ஐயா. பரம்பொருள் யோகிராம் சூரத்குமார் உலகத்துல என்ன நடக்குன்னா எழுதி வச்சிருக்கு. அகிலத்தட்ட படிக்க சொன்னார் அடியேன்னு. இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது, தெரிய வச்சிருக்கார். ஏன்டா படிக்க சொல்றாரு? காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று. காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆணழிவு. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆணழிவு. என்ன நடந்து? கப்பல்ல என்ன? வீட்டுல கார் வாங்கி வைக்காங்க. பார்த்தோம், இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போனா போட்ல போனான். அவருக்கு வீடு அங்க இருக்கும். போட்ல போய் ஜாமானங்கள்லாம் கொண்டு போயிட்டா இல்ல இருக்கான்னு பாக்குறதுக்கு போட்ல போனான். அதுதான் கப்பல். காளி வெள்ளம், காளி மாதிரி வருவா, கடல் அலைகள் வரும். காளி வெள்ளம் வருகுதப்பா, கப்பல் கொண்டு செய்திடுங்கோ. காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆணழிவு. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆணழிவு. அந்த காலகட்டத்தில் இப்ப என்ன நடக்குது? ஆண் ஆணை கட்டுறான், பெண் பெண்ணை கட்டுறான். ஒரு கேரண்டியே இல்லை, வாழ்க்கையே கேரண்டி இல்லை. பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், என்ன நடக்கும் அடுத்தால? அதெல்லாம் ஐயா எழுதி வச்சிருக்காரு, அது நடந்து கொண்டு இருக்கு. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆணழிவு. அப்ப அந்த டைம்ல நான் வருவேன்டா அப்படிங்கிறார். எப்படி வருவார்? குபட்டை சிரட்டையுடன் பனை போலை விசிறியுடன், குவட்டை சிரட்டையுடன் பனை போலை விசிறியுடன் அண்ணாமலையில் இருப்பான் சிவனே ஐயா. அண்ணாமலையில் இருப்பான் சிவனே ஐயா. காணி மடத்தில் கோவில் கொள்வான் சிவனே ஐயா. காணி மடத்தில் கோயில் கொள்வான் சிவனே ஐயா. கண்டு பணிந்தவர்க்கு, கண்டு பணிந்தவர்க்கு கைலாசம் எங்கே உண்டு, கைலாசம் அங்கே உண்டு, கைலாசம் அங்கே உண்டு. கைலாசம் அங்கே உண்டு. ஆனாவேன் பெண்ணாவேன், ஆனாலே பெண்ணாலே அடங்காத சொருபம் அவன். அடங்காத சொருபமானே. ஆனாவேன் பெண்ணாவேன், ஆனாலே பெண்ணாலே அடங்காத சொருபமானே. அடங்காத சொருபமானே. எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் மாதிரி வருவார். அப்படி போட்டுட்டு வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். எல்லாம் கிட்டு 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 ஆடுவான். யுவர் நேம், அவன் பேரே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பரம்பொருள் கிடைக்குமாய்ப்பா? தவற விட்டுறாங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. ஆனா
இப்படிலாம் வரும். அடுத்தால நம்ம இந்த இருக்க இடம் இருக்குமா, படக்கடி உள்ள போயிடும், எல்லாம் சுவாகா அந்த மாதிரி வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பிடிக்கலாம், அவரை பிடிச்சிட்டோம்னா ஒரு தோணியை கொண்டு வந்து ஒரு கரையேற்றுவார், சம்சார சாகரத்திலிருந்து கடை தேற்றுவார். அப்போ என்ன பண்ணா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. புத்தி கட்ட மக்கா சத்து கட்டு போனீங்களேன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு மண்டையில விவரமே கிடையாது, முன்னையும் சிந்திக்க தெரியாது, பின்னையும் சிந்திக்க தெரியாது. இப்படி ஒரு சத்தங்க நடக்குது, இது கிடைக்குமா, சென்னை பட்டணத்தில் கிடைக்குமா? அப்போ நீங்க எல்லாரும் வந்திருக்கணும் இல்லையா? காரணம் என்னன்னா, ஒவ்வொன்றும் நம்ம நினைக்க தர்ப்பமா இருக்கும், அதையெல்லாம் அடித்து மாற்றுவதற்குத்தான் பகவான் இன்னைக்கு மாம்பழம் சத்சங்கம், யோகிராம் சூரத்குமார் சத்சங்கங்கள் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட பகவானுடைய விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா? 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 கிடைக்கவே செய்யாது. இந்த கலியுகத்தில் ஒரு ட்ராக்கை மாற்றி எங்கேயோ கொண்டு போய் குழிக்குள்ள போடுறது. நம்ம மைண்டு அப்படி ஒரு நிலை இல்லை, கன்ஃபியூஸ் மைண்ட், நோ ஸ்டடி மைண்ட். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண என்ன, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. இதுதான் காணிமடத்தினுடைய உயிர் மூச்சு. இன்னைக்கு காணிமடத்தினுடைய வளர்ச்சி என்ன, 58,000 பேர் சாப்பிட்ருக்காங்க அன்னதானம். காணிமடத்தில் 5 நாள் திருவிழா, இங்கெல்லாம் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு தீர்த்து கொட்டிட்டு, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அங்கே மழை பெய்யலை. அதை காத்து ரசித்தார். இங்கே வந்து அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும் இல்லை, அப்படி அவ்வளவு அருமையாக நடந்து அதுக்கு கொடுத்தது யாரு இல்லை, டிவோஷன், சரணாகதி. சரணாகதி இல்லைன்னா தப்ப முடியாது. ஈகோ வந்துட்டு அடித்து தள்ளிடுவார். அதனால் ஈகோ அடிக்கணும் ஒரே வழி. அப்படிப்பட்டது பெருமான் நமக்கு விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால், உனக்கென்றே உனக்காக எனையாக்குவே, உனக்கென்றே உனக்காக எனையாக்குவே, உனக்கென்றே உனக்காக எனையாக்குவே, உனக்கென்றே உனக்காக எனையாக்குவே, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, நங்கூரம் போல குருநாதன் கடை விழியில், நங்கூரம் போல குருநாதன் கடைவிழியில், சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா,
சரணாகதி அடைந்தா உனக்கு தேடி வருவார், உன் வீட்டுக்கு தேடி வருவார். சரணாகதியில் ஈகோ, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலத்தில் அழிஞ்சு கிடப்போம். எல்லாம் ஈகோ, அம்பிடுத்தான் இம்பிடுத்தான், அதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. சரணாகதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகணும்? உரிமையாக பாடலாம், அடியே சாமிகிட்ட பாடணும். என்னை காப்பது உன் கடமை, என்னை காப்பது என்றும் உனக்கு நான் அடிமை, ஐயப்படுவது முழுமடமை, உலகம் யாவும் உன்னுடைமை. யோகி ராமா திருவருளே, சூரத்குமாரா வரமருளே. சர்க்குருநாத மகாராஜ் கி ஜெய் ஹோ. என்னை காப்பது உன் கடமை, என்றும் உனக்கு நான் அடிமை. 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 ஐயப்படுவது முழுமடமை, உலகம் யாவும் உன்னுடைமை. ஐயப்படுவது முழுமடமை, உலகம் யாவும் உன்னுடைமை. யோகி ராமா திருவருளே, சுரத்குமாரா வரமருளே.
மொழியினிலே பேசி நின்றது, மனமறியா மொழியினிலே பேசி நின்றது, மலர்முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. ரொம்ப ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜன்ம வாசனையில் அருகில் வந்தது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது. மனமறியா மொழியினிலே பேசி நின்றது, உள் மலர்முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. என்று தன்னை தானே சொல்லிக் கொண்டது, ஒரு பேரரசன் போல இங்கு சபையில் வந்தது. பிச்சை என்று தன்னை தானே சொல்லிக் கொண்டது, ஒரு பேரரசன் போல இங்கு சபையில் வந்தது. ஞானம் என்னும் பூமியிலே ராஜன் அல்லவா, நீ ராவணனை சிரமறுத்த ராமன் அல்லவா. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே, நீ ஆடும் ஊஞ்சல் நாங்கள் பாட கிருஷ்ணன் போலவே. அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே, நீ ஆடும் ஊஞ்சல் நாங்கள் பாட கிருஷ்ணன் போலவே. சால்வையோடு தென்றல் வீசி சிகை சிரிக்கவே, உன்னை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டுமே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. வேணுகான ஓசையாக நீ பாடவே, அதை கேட்டிருக்க வேண்டும் அதை வேதம் போலவே. வேணுகான ஓசையாக நீயும் பாடவே, அதை கேட்டிருக்க வேணும் அதை வேதம் போலவே. நெஞ்சணியில் உந்தன் ஜோதி சிந்தை குளிரவே, இனி ஜென்மமில்லை நரகம் இல்லை சொர்க்கம் அருகிலே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சாமி லாலி. பச்சை பட்டு கிரீடமாக அலங்கரிக்கவே, உன் பனை மாலை விசிறி சிரட்டை உலகையாளுதே. இச்சை என்று எனக்கு வேறு எதுவும் இல்லையே, யோகி ராம் சுரக்குமார் நாம தவிரவே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. யோகி ராம் சுரக்குமார் காது
தொடர்பு பகவான் இல்லை, கிடைக்க மாட்டார், கிடைக்க மாட்டார். அப்படிப்பட்ட தேடி தேட பண்ணா பொருள் தேடி கண்டு கொண்டோம். எது? கிருஷ்ண அவதாரத்தில் நம்ம இருந்திருக்கோம், ராம அவதாரத்தில் இருந்திருக்கோம். சுவாமி சொன்னார், முன்காமராஜ், திஸ் பெகர் நோஸ் ஆல் தி அவதாரம். நான் வந்திருக்கேன், இதெல்லாம் அவர் போட்ட பிச்சை. அந்த தகுதியா நம்ம தகுதி அடிப்பேன், உதைப்பேன், சொல்றதை கேட்கணும். கேட்டீங்களா? சுவாமி கொடுத்துருக்காரு அந்த வரத்தை உனக்கு, வேற யாரும் கொடுக்கல. அவரு கொடுத்த வரம் நடக்க முடியுமா? இப்படி இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? நடக்காது. கலியுகத்தில் வரமாட்டான். எப்பவுமே சினிமா பட்டியை பார்ப்பான், இல்லைன்னா இதை பார்ப்பான். மெசேஜ் வருதுன்னு சொன்னாங்களே, மெசேஜ் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமார் நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. உன்னுடைய திருவடியை கண்டு கொண்டேன் பேரின்பம், என்னை நான் தந்து விட்டேன் உன்னுடைய பணிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. திருநாமம் யோகிராம் சூரத்குமார் என்றே நான் உன்னுடைய பெயர் சொன்னால் உயிர் வளரும் எனக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. ஒன்று கண்டேன் நன்று கண்டேன் யோகிராம் சூரத்குமாரா, இன்று காண துணை நிற்பாய் என்னுடைய மதிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. நால்வரையும் உன்னில் கண்டேன் யோகிராம் சூரத்குமாரா, நீயே வந்தருள் புரிவாய் பிறவான கதிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. கண்ணில் நின்றாய் கருத்தில் நின்றாய் யோகிராம் சூரத்குமாரா, நாவில் வந்து அருள் புரிவாய் உனை பாடும் துதிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. ஆண்டாண்டும் யாத்திரையாய் நான் நடந்து வந்திடுவேன், காணிமண மந்திராலய உன்னுடைய பதிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. ஆண்டாண்டும் யாத்திரையாய் நான் நடந்து வந்திடுவேன், காணிமண மந்திராலய உன்னுடைய பதிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. உன் பாதம் நான் சுமந்து கண்டு கொண்டேன் பரிகாரம், ஔஷதமா என்னுடைய பிறவி பெறும் பிணிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. காணிமணம் மண்ணாமலை ஒன்றனவே நீ பகர்ந்தாய், உன்னை நாடி ஓடி வரும் பக்தர்களின் செவிக்கு. உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்கு? யோகிராம் சூரத்குமாரா நீ வருவாய் துணைக்கு. காணிமடம் மண்ணாமலை ஒன்றனவே நீ பகர்ந்தாய், உன்னை நாடி ஓடி வரும் பக்தர்களின் செவிக்கு. உன்னை நினைக்காமல்
விட்டல 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 யோகி ராமா விட்டல 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 யோகி ராமா விட்டல 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 யோகி ராமா ரமா ரமா 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 யோகி ராமா யோகி ராமா குமார யோகி ராமா குமார யோகி ராமா குமார ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குருராயா 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 விட்டல 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 யோகி ராமா 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 ரங்கா ரங்கா பாண்டுரங்கா. 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா. பண்டரிநாதா பாண்டுரங்கா. பண்டரிநாதா பாண்டுரங்கா. கோவிந்த ராதே கோபால ராதே 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 கோபால ராதே கோவிந்த ராதே ரங்கா ரங்கா பாண்டுரங்கா. ரங்கா ரங்கா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா. பண்டரிநாதா பாண்டுரங்கா. பண்டரிநாதா பாண்டுரங்கா. பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா. சர்க்குருநாத மகாராஜ் கி ஜெய் ஓம் பாடு பாடு பரவசமாக பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருவடியை தேடு 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 அவன் திருவடியை தேடு நாடு நாடு காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு பாடு பாடு பரவசமாக பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருவடியை தேடு 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 அவன் திருவடியை தேடு நாடு நாடு காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு சிங்கமாய் தோன்றுவான் யோகிராம் சுரத்குமார் சிங்கமாய் தோன்றுவார் யோகிராம் சுரத்குமார் சிங்கார வேலவன் யோகிராம் சுரத்குமார் சிங்கார வேலவன் யோகிராம் சுரத்குமார் பாடு பாடு பரவசமாக பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருவடியை தேடு 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 அவன் திருவடியை தேடு நாடு நாடு காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு 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 காணி மடத்தை நாடு பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் என்னுடைய உடம்பு திருவண்ணாமலையிலும் ஆத்மா காணிமடத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கார். 1970களில் நம்ம விஸ்வநாதன்லாம் வந்தாங்க. 3 நாள் தங்கி இருந்து அகன்ராமத்தில் அவங்க மனைவியாரும் அவரும். அதை போல் அங்கே வாங்க, உங்களுக்கு எல்லா அதாவது 2200 சித்தர்கள் அங்கே கடற்கரை எல்லாம் சேர்ந்து சமாதி ஜீவ சமாதிகள் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம். அதனால பகவான் சொல்லியிருக்கார், காணிமடத்துக்கு போனால் இஃப் யூ கோ டு காணிமடம் யூ கேன் see this beggar there இருக்கார். என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குன்னு இருக்கார். அழிவில்லாத ஆத்மாவை பார்க்கணுன்னா நீங்கள் வாங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, திருவண்ணாமலைக்கு போ, எல்லா இடத்துக்கும் போ. ஆனால் காணிமடத்துக்கு வரணும் உன் வாழ்க்கையில். அப்போ தான் அந்த பிறவி பிறவா யாக்கை பெரியவனும் ஒரு பிறவி இல்லாத அடுத்தால ஒரு பிறவி வராது. அதுக்கு கேரண்டி பகவான் கொடுத்துருக்காரு. அதனால எல்லாரும் வரணுங்கிறத வச்சிருக்கேன் காணிமடத்துக்கு. சர்க்குருநாத மகாராஜ் கி ஜெய் ஓம் சாமி சொன்னே போல யோகி நாமத்தை தெரு தெருவா வீடு வீடா இப்ப நாங்க பாடின பாட்டு எல்லாமே யோகி உயிரோடி இருக்கும்போதே திருவண்ணாமலையில அவர் முன்னால பாடி ஆடின பாடல்கள். அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு பாட்டுக்கும். இந்த இடத்துல இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறோம்னா அது பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்கு.
நேற்று வர நாங்கள் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை பகவான் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். நேற்று வர நாங்கள் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது ஒரு ஆள் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்து சொல்கிறாரு, ஐயா கரெக்டான டைமுக்கு சென்னைக்கு இந்த ட்ரெயின் போய் சேராது என்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்சம் அமைதி. அப்போ கரெக்டாக அந்த சொன்ன நேரத்துக்கு அந்த ட்ரெயின் போய் சேராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமிஜி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி சொன்ன பதில் என்னன்னா, பகவான் யோகி ராம் சூரத்குமார் விக்கிரக ரூபத்தில் இந்த ட்ரெயினில் ஏறிட்டாரு, ரூட்டு எல்லாமே கிளியர். அங்கேருந்து விஸ்வநாதன் ஐயா கேட்காங்க, கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் அகண்டநாமத்துக்கு வந்து அகண்டநாமத்தை ஆரம்பிச்சிருவீங்களா தம்பின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஐயா கரெக்டாக அந்த டைமுக்கு வரலனாலும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுறோம். பகவான் மீது யாரை வச்சு எந்த நாமத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பகவான் நினைத்தாரோ அதே போல நாங்க வரக்கூடிய ட்ரெயின் 5:30க்கு இங்க வரணும், 5:15 இங்க வந்தாச்சு. அப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு நீ வா நீ சொல்லி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே பகவான் வந்து அந்த ட்ரெயினை செலுத்திருக்காரு. அதான் உண்மை. சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் நாமத்தை பிடிச்சுக்கிடுங்க, நாமந்தான் கதி, நாமந்தான் ஜீவன். அதே போல கரெக்டா 5:15 வந்தாச்சு. நாங்க வந்து இங்க ஏற்பாடு பண்ண அந்த வண்டிக்காரர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. 5 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க வெளியே வரோம், உடனே ஏறி கரெக்டா அங்க வரும்போது கரெக்டா மணி 6 ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்பமே விஸ்வநாதன் ஐயா சொல்றாங்க, சாமி கரெக்டான டைமுக்கு வந்துட்டே. நீ இங்க வந்த உடனே அகண்ட நாமத்தை ஆரம்பிச்சு நகர சங்கீர்த்தனம் சும்மா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. தந்தையால் தேர்வு செய்யப்பட்டவர் மட்டும்தான் அங்க வர முடியும். இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்று மீனாவதில்லை, பல மடங்கு அள்ளி கொடுப்பேன்னு பகவான் சொல்லியிருக்காரு. அப்படி இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனை நடக்குன்னா பகவான் இச்சை இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து ப்ரோக்ராமே போட மாட்டாங்க, சாமிஜி வந்து ப்ரோக்ராமே போட மாட்டாங்க. நாங்க வாரோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எத்தனை மணிக்கு எந்த டைமுங்க கூடியது பகவான் தான் தீர்மானம் பண்ணுவார். சிலவங்க மதியம் சமைச்சு வச்சுக்கிட்டு காவல் இருப்பாங்க, சாப்பாடு வந்து இரவு 10 மணிக்கு நடக்கும். பகவான் அந்த அளவுக்கு பிஸி ஆக்கி கொண்டு போயிட்டே இருக்காரு. நாமம் ஒவ்வொரு இடமா மதுரையில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அருப்புக்கோட்டையில இருந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு மதுரை, கோயம்புத்தூர், 2வது மதுரை, அடுத்தால சென்னையில, இனி சேலத்தில் இருக்கு, அடுத்தால மதுரையில இருக்கு, அடுத்தால வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கு. ராமேஸ்வரத்துக்கு பகவான் டிவோட்டி 10 சென்ட் இடத்த காணி மடத்துக்கு அதை கொடுக்காங்க இஷ்டதானமா. யாருடைய கருணை! அதாவது காசிக்கு போனா ராமேஸ்வரத்துக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போனா கன்னியாகுமரிக்கு வரணும். இதுதான் பகவானுடைய அந்த தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனா தான் உங்களுக்கு வந்து முக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 10 சென்ட் இடத்த காணி மடத்துக்கு இஷ்டதானமா கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்தில் தீர்த்தவாரி நடக்கக்கூடிய இடத்துல 1 சென்ட் இடம் 1 கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய இடத்துல பகவானுக்கு கொடுக்கிறாருன்னா என்ன கருணைங்க! இதை விட என்ன வேணும்? அவருடைய நாமத்தை பிடிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், நாளை மறுநாள் என்ன வேணும், அதை எல்லாமே பகவான் வந்து கொடுப்பார். சிலையை பாருங்கம்மா,